எல்லாமே காமெடி தான். ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி தான். நல்லா சூப்பராக பர்சன்ஸ் எப்படி இருக்கு? எல்லாமே ஃபுல் பர்சன் அவர் தான் இருக்காரு. நல்ல காமெடி. வடக்குடி ராமசாமியில் அவரோட பர்சன்ஸ் கம்மியாக இருந்தது காமெடி. ஆமாம், இது ஃபுல்லாகவே அவர் தான். அவர் வச்சு தான் காமெடியை சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாரோட காமெடி? தம்பிராமையா, பாலசரவணா எல்லாமே அவரோட காமெடி எப்படி? சூப்பராக இருக்குது அவருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்குது. ஃபுல்லாக பார்க்கலாம். ஏதோ மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இல்லை, மெசேஜ்னா காமெடி தான். ஃபுல்லாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப ஆவரேஜ் மூவி தான் ஜி, ஆஸ் யூஷுவல் சந்தான மூவி. ஸோ பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. நான் தான் காமெடி பெருசாலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, எப்பயும் போல தான். சூப்பராக இருக்குது சார். உங்களுக்கு என்ன படத்தில் பிடிச்சிருக்குது? எல்லா சீனுமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. காமெடி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சார். இந்த 10க்கு எவ்வளோ இருக்கு மார்க்? 100 போடலாம் சார். சூப்பராக இருந்துச்சு, கேம் நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்ம் பார்க்கலாம், நான் ஒரு 2-3 வாட்டிக்கு பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, காமெடி எப்பயுமே நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமெடி பர்சன்ஸ் காமெடி நல்லா தான் இருந்தது, சிரிப்பு தான் வந்தது. யாரோட காமெடி? சந்தானம் அந்த தம்பிராமையாலாம் எல்லாம் தான் பேசியிருந்தாங்க. நிறைய கேரக்டர் இருக்காங்க. யாரோட காமெடி? இவங்க கேங்கு தான், சந்தானம் தம்பிராமையா அவங்களுடைய கேங்கு தான் நல்லா நீங்கள் இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்த்ததுல நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. பிள்ளைங்களோட உட்காந்து பார்க்கறதுக்கான படம். சம்மருக்கு நல்லா இருக்கும். காமெடியை என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குது. பிடிச்ச சீன் என்ன? எல்லா சீனுமே நல்லா இருக்கு. சந்தானம் வர சீன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. படம் நல்லா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா காமெடியாக அந்த ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் லைக் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. நாளைக்கு அப்புறம் கண்டினியூஸாக 2 ஹவர்ஸும் நல்லா காமெடியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. சாங்ஸும் 2 சாங். மெசேஜும் இருக்குது, காமெடியும் இருக்குது, மெசேஜும் இருக்குது. நல்லா காமெடியாக இருக்குண்ணா, நல்லா இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஒரு டைமில் 2-3 டைம் கூட வந்து பார்க்கலாம். நாங்கள் 4 மணிக்கு வந்தோம், ஃபேமிலியோட ஒரு 10 பேர் வந்தோம், பார்த்துருங்க. நல்லா இருக்கும் தம்பி. என்னன்னா நல்ல வேறு லெவலில் நல்லா காமெடி பண்ணியிருக்காருண்ணா. ரொம்ப எந்த இடத்துலையும் சொதப்பில் இல்லை, அழகாக நீட்டாக பண்ணியிருக்காரு. லேக் தான் ப்ரோ, அங்கங்கே லேகாக இருந்தது. மற்றபடி ரொம்பலாம் இல்லை ப்ரோ, ஓகே தான். காமெடி நல்லா இருக்குண்ணா, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு இடத்துலையுமே லேக் அடிக்கல. யாரோட காமெடி? தம்பிராமையா அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா இருந்தது சார். செம்ம ஃபேமிலி மூவி, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஜோக் நல்லா இருக்கும், செகண்ட் ஆஃபில் அட்வென்ச்சர்ஸாக போகிற மாதிரி இருந்தது. ஹீரோயின்ஸ், கோ ஆக்டர்ஸ், ராமையா அவர்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார். எந்த இதுவும் இல்லை. சந்தானம் சார் எக்ஸலண்ட், சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை, எப்பவும் போல தான். ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, தான் நல்லா காமெடி நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். 2 ஹவர்ஸ் எப்படி இருக்கு? 2 ஹவர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டும் சொல்ல முடியாது, நடுவில் கதையும் கொஞ்சம் போச்சு. பட் ஆனால் ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் மெசேஜ் ஏதாவது சொல்லிடுங்க. அந்தளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஒரு பாம் வைக்கிற பட கதையே பாம் தான். ஓகே, படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆச்சுன்னா எந்த கேரக்டர் நல்லா இருந்து காமெடியாக இருக்கும்? சந்தான கேரக்டர், அப்புறம் ஹீரோயின் கேரக்டர் இருந்தது. அதுக்கப்புறம் அதான் ஹீரோயினோட அப்பாவும் அண்ணன் கேரக்டரும் ரிலி குட். இதுக்கு முன்னாடி சந்தான சாரோட மூவி கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அந்தளவுக்கு ரொம்ப, அது கூட கம்பேர் பண்ண காமெடி கொஞ்சம் கம்மி தான். பட் இதில் ஃபுல்லாக ஆக்ஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். இட்ஸ் குட். 10க்கு எவ்வளோ தெரியும்? 10 we will give 6 bro. 6 ஒன் டைம் தான், ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒன் டைம் ஓகே. 2.5 மணி நேரம் படம் போதே தெரியல. சந்தானம் சார், முனிஷ்காந்த் சார், தம்பிராமையா சார் எல்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க. அதோட அந்த மர்டர் கேஸ் இது மார்ச்சில் பண்ணிருக்காரு, அவர் கலக்கிருக்காப்ல. இந்த படத்தில் மெசேஜ் ஏதாவது சொல்கிறாங்க? மெசேஜ் என்ன, ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட். எவன் வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இந்த படத்துக்கு வந்தாங்களா, படம் ஹிட்டு.